இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, என்னை மறைத்துக்கொள்ள உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ், விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் நான் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இது போன்ற ஒரு நாளிலே, அதாவது அவர் மரிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, அவர் கழுதை குட்டியின் மேலே, கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் பவனி வந்ததை நினைவு கூறும் வண்ணமாக நாம் இந்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவராய் வந்தார் என்றால் அவர் சாந்த குணமுள்ளவராய் வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதில் 4வது வசனத்தை வாசியுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசி ஏற்கனவே உரைத்தது நடந்தது. நமக்கு வேதத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறித்து, இயேசு கிறிஸ்து வரப்போவது, எப்படி வாழ்வார், எப்படி மரிப்பார், எப்படி பாவத்திலிருந்து விடுதலை தருவார், எப்படி மறுபடியுமாக உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லி தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார்கள். அது ஒவ்வொன்றும் நிறைவேறும்படியாக இயேசு அதை செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதில் 8, 9 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும், ஒரு பெரிய சேனை அது புறப்படும் போதும் சரி, திரும்பி வரும் பொழுதும் சரி, என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும், கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்தை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அந்த ஆலயத்தின் இடத்திலே கடந்து வருவதில்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் சொல்றாரு, இனி ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை, உன்னை காக்கும்படி என்னுடைய கண்கள் என்ன செய்துன்னா நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, சாந்த குணமுள்ளவராக இருக்கிறாரு, தாழ்மை உள்ளவராக இருக்கிறாரு, அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் அந்த தாழ்மை, அந்த சாந்த குணம் நம்மக்கிட்டேயும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். சரியா?
அருமையாக பிள்ளைகள் மனன வசனம் சொன்னாங்க, மகிழ்விக்கும் மன்னா அந்த வசனத்தை. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. அப்போ அந்த சுபாவம்லாம் நம்மக்கிட்ட காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அவருடைய சாந்த குணம் எப்படி இருந்துச்சோ, அவர்கிட்ட எப்படி அந்த சாந்த குணம் காணப்பட்டதோ, அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் அந்த குணம் காணப்பட வேண்டும். இன்றைக்கி பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் அதில் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போ நம்மக்கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு குணம் என்னன்னா சாந்த குணம்தான் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். வேற குணமே நம்மகிட்ட இருந்து காணப்படக்கூடாது, வெளிப்படக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இதை நமக்கு சொல்றாரு. அப்போ இங்கே என்ன சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்ம எப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறோம்? நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை நம்ம சர்ச்சில் சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம், வீட்டில் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக இருப்போம், வெளியில் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். அந்த சாந்த குணம்தான் மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரியா? நான் ஒரு முறை திருவனந்தபுரத்தில் ஊழியத்தின் நிமித்தமாக ட்ரிவாண்ட்ரத்திலிருந்து வண்டிப்பிரியார் போனேன். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட் செக்ஷன். அப்போ நான் அப்படி போய் கொண்டு இருக்கும்பொழுது அந்த பஸ்ஸில் என்னோடு கூட அந்த ஜன்னல் ஓரத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து அவரும் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தார். நாங்கள் எல்லாம் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருந்தோம். அப்போ ஒரு இடத்துல வந்தோடனே அந்த பஸ்ஸு நின்றுட்டு அங்கே இறங்கி காஃபி டீ எதுவும் குடிக்கிறனா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பஸ்ஸு நிறுத்தின உடனே என்ன நடந்ததுன்னா, எங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்திருந்த ஒரு பெண், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை, எந்திரிச்சாங்க அவசரமாக. அப்படியே முன்னாடி இருந்தவர் மேலே வாந்தி எடுத்துட்டாங்க. வாந்தி எடுத்தால் தலையிலிருந்து அப்படியே வலியுது. நம்மனா என்ன செய்வோம்னா, திரும்பி ஏமா பார்த்து இருக்கக்கூடாதா, அட்லீஸ்ட் அந்த வார்த்தையாக சொல்லுவான், ஏமா வெளியே வாந்தி எடுக்கக்கூடாதா அப்படின்னு. ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. பார்த்துக்குங்க, அமைதலாக இருந்தார். இந்தம்மா பயந்து போய் இருக்குது. அவர் அப்படியே எழுந்து வெளியே போனார். இறங்கி போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து முகம் தலை எல்லாம் கழுவிட்டு சட்டையெல்லாம் லேசாக தொடச்சிட்டு, ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு, ஏன்னா வேறு ட்ரெஸ் இல்லை, அவர் மறுபடியுமா அப்படியே வந்து உட்கார்ந்தார். அவர் முகத்தை நான் பார்த்தேன், கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லை, கொஞ்சம் கூட ஒரு அப்போ தான் ஆண்டவர் என் கூட பேசினார். அவர் கிறிஸ்டியனாக எனக்கு தெரியாது, அவர் எந்த மதம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன நான் நினச்சேன்னா, இவர் ஒரு கேத்தலிக் ஃபாதராக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். காரணம் என்னென்னா, அவருடைய நடை, அவருடைய பார்வை எல்லாமே பார்த்தா அப்படி இருந்தது. ரொம்ப சாந்தமாக அமைதலாக வந்து அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி, ஆனால் தொடச்சி தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அமைதலாக வந்து உட்கார்ந்தாரு. அந்த பின்னாடி உட்கார்ந்துருந்தவங்களுடைய முகம் அப்படியே செத்து போச்சு. என் கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இதுதான்ப்பா சாந்த குணம். அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இது நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். நானாக இருந்தால் அட்லீஸ்ட் 2 வார்த்தையாக சொல்லியிருப்பேன், பார்த்து எடுங்கம்மா, முன்னாடி ஆளுகள்லாம் இருக்குல்ல அப்படின்னாவது சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. சரியா? இப்போ நான் இதை ஆண்டவரோட ஒப்பிட்டு பார்த்தேன். ஆண்டவர் எப்படி சாந்த குணமுள்ளவராக இருந்தார்? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம்
26வது அதிகாரம் அதிலே 67வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:67. அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். இப்போ இயேசுவின் முகத்தில் என்ன செய்கிறாங்கன்னாக்க துப்புறாங்க. இன்னைக்கு நம்ம முகத்தில் துப்புனா எப்படி இருப்போம்னு நம்ம யோசித்து பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு வேதனை, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு இருக்கிறாரு. இயேசுவுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருப்போம் யோசித்து பாருங்க. இப்போ இயேசு முகத்தில் என்ன செய்கிறாங்கன்னாக்க துப்பினார்கள், அடுத்து அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க. முகத்தில் துப்புறாங்க, தலையில் குட்டுறாங்க, கன்னத்தில் அரைகிறாங்க. அவர் சாதாரணமான ஆள் இல்லை. அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நமக்காக இந்த பாவ மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு. மனுஷர் அவரை கேலி பண்ணுறாங்க, மனுஷர் அவமானப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஸ்டேட்டஸை ஒருத்தர் அவமானப்படுத்தினாங்கன்னா நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் என்ன வசதியோடு இருக்கிறேன், நான் எப்படி காரில் வரேன், என்னையே இப்படி அவமானப்படுத்தினா நான் தாங்குவேனா? தாங்க மாட்டேன். ஆனால் இயேசு தாங்கினார், ஒரு வார்த்தையும் சொல்லலை. அல்லேலூயா. ஒன்றும் பேசலை, அமைதலாக இருக்கிறாரு. சரியா? அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவருக்கு தெரியும் யார் அடித்ததுன்னு, யார் அடித்ததுன்னு நல்லா தெரியும். ஆனாலும் கர்த்தர் ஒன்றும் பேசலை, அமைதலாக இருக்கிறார். சரியா? இந்த சாந்த குணம் என்பது என்னன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸுக்கு நாம் ரியாக்ட் பண்ணவே கூடாது. எந்த ஒரு வெளியே இருந்து நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு என் மனசுக்குள்ளேயும் உள்ள ரியாக்ஷன் இருக்கக்கூடாது, வெளி தோற்றத்துலேயும் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரியா? நிறைய பேர் ஒருவேளை வெளியே சாந்தமாக இருக்கிற மாதிரி காட்டுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கொந்தளிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும். அது எந்த நேரம் பர்ஸ்ட் ஆகும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் உள்ளேயும் அமைதலாக சாந்தமாக இருக்கிறாரு, வெளியே முகமும் சாந்தமாக இருக்கு. அல்லேலூயா. நம்மகிட்டையும் கர்த்தர் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அதே போல் 27வது அதிகாரம் மத்தேயு 27:27 வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி, எல்லாரும் பார்க்கும்படி அற்புதம் செஞ்சார். எல்லாரும் அவரை மதித்தாங்க. இப்போ அவரை என்ன செய்கிறாங்கன்னா, அவர் வஸ்திரங்களை கழற்றுறாங்க. வஸ்திரங்களை கழற்றி, அடுத்து சிவப்பான மேலாங்கியை அவருக்கு உடுத்தி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்காற்படி இட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, இங்கேயும் அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் மேல் அடித்தார்கள். இவ்வளவும் பண்ணாங்க. இப்பயும் ஆண்டவர் எப்படி இருக்கிறான்னா, சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அவர் அடிக்கப்பட கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டை போல, தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் இருந்தார். அருமையான விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
அன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு என்ன பாடுகள் இருந்ததோ அதே பாடுகள் சீக்கிரத்திலே அவருடைய சரீரமாகிய சபைக்கு நேரிட போகிறது. இந்த சபை பாடுபடும் பொழுது சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாடுகளை சகிக்க பழகணுங்க. பாடுகளை சகிக்க பழகணும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சரியா? எந்த பாடு வந்தாலும் சரி. 1 பேதுரு 4வது அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை. நமக்கு ஆயுதமே அதுதான். அந்த பாடுகளை சாந்த குணத்தோட பொறுமையோடு சகிக்கிறது தான் ஒரு பெரிய ஆயுதம். பாடுகளை நான் சகிக்க மாட்டேன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா சாத்தான் நம்மளை பிடிக்க ஆரம்பிப்பான், சாத்தான் நம்மளை துரத்த ஆரம்பிப்பான். நம்ம பயந்து பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதே வேளையில் கிறிஸ்து எப்படி மாம்சத்திலே பாடுபட்டாரோ அதுபோல் நாமும் அந்த பாடுபடுகிற சிந்தையை நமக்கு ஆயுதமாக தரித்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதை தரித்து கொள்ளுங்கன்னு கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சரியா? அப்போ இந்த பாடுகள் வரும்பொழுது நாம் நீடிய சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும். லூக்கா 21:19 சொல்கிறாரு, உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. அப்போ இயேசு எவ்வளவு பயங்கரமான பாடுகளை பட்டாலும் அவர் சாந்த குணமுள்ளவளாக இருந்தார். அவர் சொல்கிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 11:29 அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. என் நுகத்தை, நான் ஒரு நுகம் வச்சிருக்கிறேன். இந்த நுகம் என்பது என்னன்னா, ஆடுகளுக்கு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருப்பதற்காக ஒரு கட்டையை கழுத்தில் தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏர் உழுகிற மாடுனா சரி, அதற்கு அந்த ஏரை கழுத்தில் மாட்டி ஒரு கயிறை வச்சு கட்டியிருப்பாங்க. அதுதான் அதுக்கு நுகம். அது மாதிரி ரெட்டை மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்லாம் இருக்கும். அந்த மாடுகளை பார்த்திங்கன்னா நுகத்தை போட்டு தான் வண்டியை இழுக்க வைப்பாங்க. அந்த மாடு என்ன செய்யும்னா, அந்த கழுத்தில் வைக்கிற அந்த பகுதியை இப்படி தூக்கி பிடிச்ச உடனே அந்த மாடு தன்னால் வந்து கரெக்டாக நிற்கும். அது கழுத்தில் வைக்கிறதுக்கு அதே இடம் கொடுக்கும். சரியா? முதல்ல வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரத்தமெல்லாம் வரும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அந்த இடம் என்ன ஆயிரும்னா காய்ச்சி போயிடும். அதுக்கப்புறம் அது சந்தோஷமாக அந்த நுகத்தை சுமக்க ஆரம்பிக்கும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் உனக்கு சொல்லித்தரேன்ப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேம்மா, எப்படி நீ சாந்தமாக இருக்கணும், எப்படி நீ சாந்தமாக இருக்கணும்னு நான் சொல்லித்தரேன்ப்பா, நீ என்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் என் நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் ஒரு நாள் என்னுடைய சாந்தத்தை இழக்க மாட்டேன். நான் மனரம்யமாக இருப்பேன், எப்பயுமே மனரம்யமாக இருப்பேன். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் மனரம்யத்தை இழந்து போயிடாதீங்க. எப்பயும் சாந்தம் உள்ளவர்களாக இருங்க. பேசுகிறது சாந்தமாக பேசுங்க, சிந்திக்கிறது சாந்த குணத்தோடு சிந்தியுங்க. மற்றவங்களோட பழகும்போது சாந்த குணம் மாத்திரம் வெளிப்படட்டும், வேறு எதுவும் வேணாம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மனைவியை பற்றி கணவன் சாட்சி சொல்லணும், கணவரை பற்றி மனைவி சாட்சி சொல்லணும். எல்லாம் நம்ம வெளியே நல்லா இருப்போம், ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது நமக்கு.
அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம வேறு மாதிரி இருப்போம். கர்த்தர் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 139 4-5 வசனத்தெல்லாம் வாசிங்க. சங்கீதம் 139. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் இருதயத்திலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாலேயே எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நான் என்ன பேச போகிறேன், என்ன பேசுகிறேன், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அடுத்து, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு ஆண்டவரே, நீங்கள் எனக்கு முன்னாடி நெருக்கிறீங்க, எனக்கு பின்னாடியும் நெருக்கிறீங்க, என் தலையில் உங்கள் கரத்தை வைக்கிறீங்க. ஆனால் நான் உங்களை பார்க்கலை. ஆனால் உணர முடியுது, ஒரு நெருக்கம் எனக்குள்ளே இருக்குது. ஒரு நெருக்கம் எனக்கு வந்த உடனே நான் வேறு மாதிரி பேசிடுவனோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இந்த அறிவு, என்னை நெருக்கிற அறிவு, என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ற அறிவு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் பக்கத்திலே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி நம்ம நடக்கிறோம், எப்படி பழகிறோம். என் பிள்ளை எனக்கு சாட்சியாக வாழுதான், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள்னு கர்த்தர் சொன்னார். அப்போ அந்த சாட்சியை இவங்க கடைப்பிடிக்கிறாங்களான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் என் நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் தான் கற்றுக்கிட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க தெரியும், பட்டினியாக இருக்க தெரியும், பரிபூர்ணம் அடைய தெரியும், குறைவுபடவும் தெரியும், ஏசில படுக்கவும் தெரியும், ஃபேனே இல்லாத ஒரு இடத்துல கீழே படுக்கவும் எனக்கு தெரியும். அப்பையும் சாந்தமாக இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. சரியா? அப்போ நான் என் நிலைமையில், ஏன்னா அவர் பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா அவரை படிப்பிச்சு கொடுக்குறாரு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், அதில் 27வது வசனம் நினைக்கிறேன், பார்ப்போம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அதுக்கு முன்னாடி இருந்தே வாசிங்க, 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். யூதர்களால் ஒன்றுக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்து எப்படி அடி வாங்கினாரோ அதுபோல் இவர் யூதர்களால் அடி வாங்குறாரு. சரியா? 5 முறை, 40 அடிக்கு 1 அடி குறைவாக 5 முறை அடிக்கிறாங்க. அடுத்து 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ட்ரெஸ்ஸு போடாமல் நிர்வாணமாக இருந்துச்சுன்னா ஏதோ சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான், இவன்லாம் கர்த்தரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் நிர்வாணமாக இருந்தேங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, பட்டினியாக இருந்தேன். ஆனால் அந்த பட்டினி சாந்த குணத்தோடு இருக்க, மனரம்யமாக இருக்க
எனக்கு போதித்தது, எல்லாமே ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணினார். இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போகலாம். நீங்கள் நல்லா நினச்சிக்குங்க, கர்த்தருக்கு தெரியாமல் அந்த சூழ்நிலை வரல. அந்த சூழ்நிலை கர்த்தருக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்குது. கர்த்தர் ஏதோ நமக்கு சொல்லி கொடுக்குறார் நினச்சி அவர்கிட்ட அமர்ந்துருங்க. கர்த்தர் ஆவிக்குரிய குணங்களை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவியின் கனி நம்ம இடத்துல காணப்படும். அதுதான் முக்கியம். ஆவியின் கனி முக்கியம். ஏன்னா அந்த கனியை வச்சு தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறாரு, வேற எதை வச்சும் கிடையாது. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், சுகம் அளிக்கலாம், நான் உங்களை அறியேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அதே சமயம் ஆவியின் கனி இருந்துச்சுன்னா சரி, நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்த, நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்த, இப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், என் நுகம் நான் உனக்கு தரேன், அதை நீ ஏற்றுக்கொள். ஆனால் ரொம்ப பாரமானது இல்லை. அது மறுபடியும் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்கிட்ட நீங்கள் படிச்சுக்குங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் என்கிட்ட படிச்சுக்கிட்டீங்கன்னா சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பதஷ்டப்பட மாட்டீங்க. அவன் துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்னு வேதம் சொல்லுது. ஆக என்கிட்ட கற்றுக்குங்க, அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். பயப்படாது, கலங்காது, அங்கேயும் இங்கேயும் அலையாது, டென்ஷன் ஆகாது, அமைதலாக இருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. சரியா? அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் நுகம் எப்படி இருக்குதுன்னா பாரமானது கிடையாது, என் சுமை லகுவாக இருக்குதான். வாசிங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பயப்பட வேண்டாம். கர்த்தர் மாதிரி நான் இப்போ இருந்தேன்னா, சாந்த குணத்தோடு இருந்தேன்னா, பாடுகளை எப்படி நான் சகிப்பேன், அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு சகிக்கிறதுக்கு பலன் கொடுக்க போகிறவர் அவர். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் என்ன பேசணும், எப்படி சகிக்கணும், எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி சாந்தமாக இருக்கணும், எல்லாவற்றையும் செய்ய போகிறவர் அவர். ஏனென்றால் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆகையினால இப்போ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேணாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போம். கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சரி, நம்மளை கர்த்தர் ட்ரெயின் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அவர் சொல்கிறாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த நன்மைகளை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். சரியா? குருடரை அவங்களுக்கு தெரியாத பாதையில் கர்த்தர் அழைச்சிட்டு வருவாராம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் நம்மளை நடத்துறது கர்த்தர் நடத்துகிறாரு. நமக்கே தெரியாத பாதையாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை நடத்தினார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்தில் ஒரு முள் இருந்துச்சு. அதை சொல்கிறார், அவரே சொல்கிறாரு, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன்னு சொல்கிறாரு. இது ஏன் வந்துச்சு? கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இது ஏன் வந்துச்சு? இது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அப்படின்னு 3 தடவை கேட்டாரு. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் பலவீனத்துல நான் அதை எடுத்து போட மாட்டேன்ப்பா. ஏன்னா அதை எடுத்துட்டேன்னா உனக்கு பெருமை வந்துடும். எனக்கு பெருமை இல்லாமல் நீ இருக்கணும்னா சரி, அந்த முள்ளு உன் கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சரியா? அப்போ கர்த்தர் தெரியாத பாதையிலே நடத்திடுவார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த நன்மையை நான் உங்களுக்கு செய்வேன், உங்களை கைவிட மாட்டேன். அடுத்து சொல்கிறாரு, என்னுடைய தாசன்தான் குருடேன்றார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள்
நாம் தரிசித்து நடக்கலை, விசுவாசித்து நடக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் எங்கேயும் ஓட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஏதோ ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்கள் நுகத்தை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க போகுது. ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்குள்ள சாந்த குணத்தை நீங்கள் வளர்க்கிறதுக்கு உதவி செய்கிறீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரியா? அந்த சாந்த குணத்தை நாம் விரும்புவோம், வாஞ்சிப்போம், கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். எல்லா இடத்திலும் நம்முடைய சாந்த குணம் மாத்திரம் வெளியே தெரியட்டும், வேறு எந்த குணமும் வெளியே தெரிய வேணாம். ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த சாந்த குணத்தை குறித்து நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல கர்த்தர் நாங்கள் எப்பயும் சாந்த குணம் உள்ளவர்களாய் ஆண்டவரே எல்லாரிடத்திலும் அந்த சாந்த குணம் மாத்திரம் வெளிப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிறவன் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்கள் பாலகர் மூலமாக உம்முடைய துதியை விளங்க பண்ணினீர். பெரியவர்கள், நடுத்தர வயதினர்கள், வாலிபர்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாடகர் குழுவின் மூலமாக ஆண்டவரே முதன்முறையாக இந்த பேஷன் மியூசிக்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாந்த குணத்திலே நாங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கடினமாய் உழைத்து எழுதின தேர்விலே எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் பரிசுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இவைகளை எங்களுக்கு எழுதி தயாரித்து கொடுத்த பரிசுகளை வருடந்தோறும் எங்களுக்கு கொடுத்து உதவுகிற அருமையான சுசிதாஸ் அம்மா அவர்களுக்காக, தம்பி ஜான் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியான திருச்சபையின் மக்களை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காகவும் திருமண்டலம் முழுவதற்கும் இவளை பயன்படுத்துவதற்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அடியார்களுக்காகவும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் ஷெர்வின் அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தாமே அவர்களோடு கூட இருந்து இந்த கனமான ஊழியத்திலே அவர்களை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நாளையிலிருந்து ஆண்டவரே புனித வாரத்திற்குள் செல்கிறோம். எங்கள் மத்தியிலே வர இருக்கிற சுசி பிரபாதாஸ் ஐயா அவர்களுக்காகவும், ஆண்டவரே பெரிய வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் தேவனுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிற கிங் சாலமோனுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளுடைய ஆயத்தத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் மன மகிழ்ச்சியோடு கூட புனித வாரத்தை கடந்து ஆண்டவரே ஈஸ்டர் பண்டிகையிலே உம்மை துதிக்கும் துதியோடு நாங்கள் இந்த தபசு காலத்தை முடிக்கவும் ஆண்டவரே ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளாக ஆண்டவரே புதிய துளிர்களோடு புதிய ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் காலெடுத்து வைக்க கிருபை தாரும். 3 மாதங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்த தேவன் தாமே, பிள்ளைகள் எழுதி முடித்த எல்லா தேர்வுகளிலும் பயன்படுத்தின தேவன் தாமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நல்ல முடிவை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாரும். தேவனுடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நடைபெற்று வருகிற போர்களுக்காய் ஜெபிக்கிறோம். போர்களில் மும்முரம் அதிகமாய் கொண்டு போகிறதப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை அருள் செய்து தேசங்களுக்குள்ளே சமாதானத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள அமைதியும் ஆண்டவரே ஆறுதலையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய ஆலய ஆராதனையில் வந்து பங்கேற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு அடியார்களையும் சமாதானத்தோடு அனுப்பும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக